அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்கிறதுனால தனுர் மாதம் அப்படின்னு அழைக்கப்படுது. குளிர்காலம் தொடங்கக்கூடிய மார்கழியில் நவ கிரகங்களினுடைய பயணத்தின் அடிப்படையில் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய நிலைகள், கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறாரு. மார்கழி 29ஆம் தேதி மகர ராசிக்கு இடம் மாறுகிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. புதன் பகவான் விருச்சிக ராசியில் அமர்ந்திருக்காரு. 23ஆம் தேதி தனுசு ராசிக்கும் செல்கிறாரு. குரு பகவான் மேஷ ராசியில் இருக்காரு. சுக்கிரன் துலாம் ராசியிலையும் நிற்கிறாரு. மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கும் மாறுகிறாரு. சனி பகவான் கும்ப ராசியிலையும் அமர்ந்திருக்காரு. ராகு மீன ராசியிலையும் இருக்காரு. கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாரு. இவ்வாறாக கிரக நிலைகள், கிரக மாற்றங்களின் அடிப்படையில் இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்கள் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பலவிதமான தடைகள் நிறைந்த காலகட்டமாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்காது. அதே சமயம் மருத்துவ செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்க செய்யும். திருமண வரனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தாங்க இருக்கும். உடன் இருப்பவர்களிடம் நம்பி எந்த ஒரு வேலையையும் இந்த காலகட்டத்தில் ஒப்படைக்க வேண்டாம். தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும். வரவுக்கு ஏற்ற செலவு எனும் சூழ்நிலையே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு உண்டாகும். அதே சமயம் நாம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு இருப்பதன் மூலமா பல பிரச்சனைகள் வராம உங்களால தடுக்க முடியும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு நிலையில, ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல அடிக்கடி உங்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. பொருளாதாரம் அப்படின்னு வரும்போது ஓரளவிற்கு சுமாரான பணவரவு தான் ஏற்படும். அதைவிட அதிகமாக செலவுகளும் ஏற்படுங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை பெரிதாக்காம உங்களால் தவிர்க்க முடியும். அதே சமயம் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். உடன் பணிபுரிபவர்களால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட லாபம் கொஞ்சம் குறைவாகத்தான் கிடைக்கும். இருந்தாலும் தேவையற்ற முதலீடுகளை செய்வதை முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நண்பர்களாகவே இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்த பிறகு செயலாற்றுவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துங்க. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எரிச்சல் ஊட்டக்கூடிய விஷயங்கள் நிறையவே நடக்குங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. எதையாவது பேசி பேசி உங்களை குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் அவங்க பேசுகிறத கேட்டு குழம்பக்கூடாது. அதே மாதிரி உங்கள் மனதுக்கு எது சரி அப்படின்னு படுதோ அதை மட்டுமே செய்யுங்க. அடுத்தவர்கள் பேச்சை கேட்டால் இந்த மாதம் உங்களுக்கு தான் சிக்கல். அதே மாதிரி சொன்ன வாக்கை நிறைவேற்ற அரும்பாடு பட வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த மாதத்தில் யாருக்காவது வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக தீர ஆலோசித்து வாக்குறுதி கொடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் மன மகிழ்ச்சியோடு இந்த காலம் அமைய பெறும் என்றாலும் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலகட்டமாகவும் அமையப்பெறுகிறது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதான போக்கை நீங்கள் கடைபிடிச்சாலோ அல்லது விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பட்சத்திலையோ மன மகிழ்ச்சியோடு இந்த காலகட்டத்தை நீங்கள் கடக்க முடியும். அதே மாதிரி
தான தர்ம காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்பும் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்குங்க. அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மன நிம்மதியை கொடுக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. தாய்மாமன் வழி உறவால் ஒரு சிலருக்கு நன்மைகள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதமானது உங்களுக்கு இயல்பான வாழ்க்கை எப்போதும் போலவே இருக்கப்பெறும். எந்த பிரச்சனையும் இருக்காது என்றாலும் நீங்கள் அனாவசியமாக மனதிற்குள் சந்தேகத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. அடுத்தவர்களை எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம். குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ள நல்ல நட்பு இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. ஒருவருக்கொருவர் ஏமாற்றி கொண்டு பொய் பேசிக்கொண்டு உறவை பலப்படுத்த வேண்டாம். உண்மையை சொல்லுங்க, உண்மையாக நடந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதுவே உங்களை நல்லது நடக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தருங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதே சமயம் விடாமுயற்சியை கைவிடாமலும் இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் எதிர்பார்த்த நல்லது, நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடந்து முடிய வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது. அதே சமயம் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணத்தை அடுத்த மாதத்திற்கு தள்ளி போடுவது சால சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாங்க. வங்கி கடன் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதே சமயம் கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். விவசாயிகள் உங்களுடைய புதிய முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி போட்டுடுங்க. கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது. அப்போ தான் குடும்பத்தில் சந்தோஷம் இரட்டிப்பாகும். இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் முட்டி மோதி தான் ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு பாதகமாக சில வேலைகள் நடைபெறும் என்றாலும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. சில நேரங்களில் உங்களுக்கு நண்பர்களே எதிரிகளாக மாற வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்குங்க. கண்மூடித்தனமாக யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ப வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் சறுக்கல்கள் வரத்தான் செய்யும். சமாளிக்கிறதுக்கு திறமையாக நீங்கள் செயல்பட்டே ஆகணும். எந்த பிரச்சனையையும் நினைத்து குழம்பி சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. அதே சமயம் கொஞ்சம் சுறுசுறுப்பாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் அவசரப்படுவீங்க. இன்றே முடித்துவிட வேண்டும், இப்போதே முடிச்சிடணும் அப்படின்னு அடம் பிடித்து சில காரியங்களை சாதிப்பீங்க. இருப்பினும் அதில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது. நல்லது தான் நடக்கும். அதே சமயம் பாராட்டுக்களும் குவிவதற்கான வாய்ப்பும் இருக்கு. உங்களின் துரு வேலையை பார்த்து 4 பேர் கண் வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய காலகட்டம் உங்களுக்கு மேலோங்கியும் இருக்கலாம். இருப்பினும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. உங்களின் முன்னேற்ற பாதையில் நீங்கள் செல்லும் போது தடைகள் வந்தாலும் ஆதரவாக உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க. உறவுகள் நண்பர்களுடைய நல்ல மனதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையப்பெறும். அதே மாதிரி யாரெல்லாம் நல்லவங்க அப்படின்னு நினைத்தீர்களோ அவர்கள் எல்லாமே உங்களுக்கு எதிராகத்தான் செயல்படுவாங்க. யாரெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்களோ அவர்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பேசுவாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உடல் அசதி இருக்கத்தான் செய்யும். எந்த வேலைகளையுமே முழு கவனம் உங்களால் செலுத்த முடியாது. கொஞ்ச நேரம் தூங்கினாலும் கூட நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் தூங்குவதற்கும் சரியான நேரம் உங்களுக்கு கிடைக்காது. இதனால் தலைவலி வர வாய்ப்பும் இருக்கு. ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. பொறுமையாக உங்கள் வேலையை பாருங்க. அவசரமாக வேலை செஞ்சு எந்த தவறையும் செய்து திட்டு வாங்க வேண்டாம். அதே மாதிரி கொஞ்சம் பதட்டம் நிறைந்த காலமாகவே இருக்கப்பெறுகிறது. எந்த பிரச்சனை வருமோ எந்த இடத்துல சிக்கிக் கொள்வோமோ அப்படின்னு தெரியாம தவிப்பீங்க. நேர்மையோடு நடந்து கொள்ளுங்க. அரசாங்கத்துக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபட வேண்டாம். யாரிடமும் பொய் சொல்லவும் வேண்டாங்க. குறுக்கு வழியில் செல்லாம இருக்கக்கூடிய பட்சத்தில் பிரச்சனைகள் எதுவுமே பெருசாகாது. அதே மாதிரி மகிழ்ச்சியாக மற்றவர்களிடம் பேசுவது மகிழ்ச்சியை தரும். அதே சமயம் இந்த மாதத்தில் மற்றவர்களை பற்றி குசுக்கிறத தவிர்ப்பது அவசியமாகிறதுங்க. பணி புரிபவர்களுக்கு இந்த மாதத்தில் சில நல்ல செய்திகள் வந்து சேரலாம். உங்களின் அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மனநிலை மாறுங்க. மற்றவர்களிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வதை தவிர்ப்பது அவசியம். மற்றவர்களிடம் இனிமையான வார்த்தைகளை பயன்படுத்துங்க. மன
மனமகிழ்ச்சி தரும் காரியங்களை செய்வீங்க. திருமண வாழ்க்கையில் உங்களுடைய ஈகோவை ஒதுக்கி வைப்பது ரொம்ப நல்லது. புதிய பொழுதுபோக்குகளை மேற்கொள்வீங்க. உங்கள் காதல் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதுமையான யோசனைகளை உருவாக்குவீங்க. மாணவர்கள் படிப்பில் அதிகம் ஈடுபடுவாங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்குரிய பரிகாரம், தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. அதே சமயம் விநாயக பெருமானின் வழிபாடும் சிவபெருமானின் வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும்.